தவக்காலத்தின் தொடக்க நாளான 3 தோத்திர பாகங்கள் ஆத்திரங்கள் இருக்கிறது. கடலினுடைய அடிப்பகுதியை போல வானத்திற்கு மேலே தொடர்ந்து சொல்றது இது மூலம் அவரிடமிருந்து அவரினால் அவருக்குள் அப்படின்னா என்ன சொல்லுகிறார்கள்? All things comes from him. கடவுளிடத்தில் இருந்துதான் சகலமும் வருகிறது. நீங்க நானும் நம்ம பெறுகிற எல்லா வாழ்வின் வளங்களும் வாழ்வின் நலங்களும் யார்கிட்ட வருது? comes from God, not comes from nature, comes from God. கடவுளிடத்தில் சகலமும். அதுதான் இந்த வசனத்தை தொடங்கும் போது பவுல் அடிக்கிற ரொம்ப அழகா எழுதுறாரு. சகலமும், all things, சகலமும் யார்கிட்ட வருதா? பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்க காலங்களை எண்ணி திரும்பி பாருங்க. உங்க வாழ்வின் சகலமும் கடவுளிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இரண்டாவது, சகலமும் அவரால் கிடைக்கிறது. All things are received through him. நம்ம லைஃப்ல கிடைக்கிறது எல்லாம் அவரிடத்திலிருந்து அவர் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. ரொம்ப ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்றாரு. மூணாவது, சகலமும் அவருக்குள் இருக்கிறது அல்லது அவரிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவையோ இட் இஸ் அது அங்க இருக்கு. யாருக்கிட்ட இருக்கு? நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. சகலமும் அவரிடத்திலே இருக்கிறது, அவருக்குள்ளாக இருக்கிறது. இந்த கான்செப்ட் தான் இங்கே பவுலடிகளார் ஆழமாக சொல்லுவதற்காக இந்த ஸ்டாய்சிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு தத்துவத்திலிருந்து அந்த மொழிநடையில இது எடுத்து நமக்கு சொல்றார். ஆனா ஒரு வேறுபாடு இருக்கு, ஒரு டிஃபரன்சஸ் இருக்கு. ஸ்டாய்சிசத்துக்கும் நம்முடைய பவுலடிகளுடைய பயன்பாட்டுக்கு ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடுன்னு சொன்னா, ஸ்டாய்சிச சிந்தனையில நேச்சர் தான் சக்தியா கருதப்படுகிறது, பிரபஞ்சமா சக்தியா பவரா கருதப்படுகிறது. ஆனால் பவுலின் இறையியலில் இந்த தியாலஜி ஆஃப் பால், பவுலுடைய இறையியல்ல இங்க எது சக்தியாக பார்க்கப்படுகிறது? உங்க வாழ்க்கையில எது சக்தி? நீ எதை பார்த்துக்கிற? எது சக்தியா பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில? உன் வாழ்க்கையில எது உனக்கு சக்தியாக தெரிந்து கொண்டிருக்கிறது? பாருங்க, அவர் சொல்றாரு, உடன்படிக்கையை கொடுத்து தேவனே எல்லாத்துக்குமான ஆதாரம், எல்லாத்துக்குமான ஆதரவு, எல்லாத்துக்குமான இலக்கு, the covenant making of God is your source. இந்த வாழ்க்கையுடைய ஆதாரம் யாருன்னா, நம்மோடு உடன்படிக்கை செய்து நம்மோடு அந்த உடன்படிக்கையில பயணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய சோர்ஸ். What is your source? இந்த வாழ்க்கையில என்ன ஆதாரத்தை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? இயேசுதான் என்னுடைய சோர்ஸ். நீங்க சொல்லணும், இந்த தவச நாட்களை, ஆண்டவரே நீங்க தான் என் சோர்ஸ். எனக்கு பின்னால எந்த சோர்ஸையும் நான் பார்க்கிறேன், என் ஆண்டவரை தான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில எல்லா ஆதாரம், எல்லா சோர்ஸும் இயேசுவாக இருக்குது. இரண்டாவது, மை சஸ்டைனர், என்னுடைய ஆதரவு, மை சப்போர்ட், என்னுடைய ஆதரவு என் ஆதரவு மாத்திரமே. இந்த உலகத்துல உங்களுக்கு எத்தனை பேர் ஆதரவு வரும்னு தெரியாது. அதை எப்பொழுதுமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்க லைஃபுக்கு எப்பவுமே அவருடைய ஆதரவு இருந்து கொண்டு இருக்கும். கட்சியில கூட ஆதரவு மாறி மாறி கொடுப்பாங்க. கர்த்தருடைய ஆதரவு என்னைக்கோ மாறவே மாறாது. அதுதான் இங்கே பவுலுடைய ஆழமாக சொல்ல விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையினுடைய இலக்கு அவர்தான். நம்முடைய வாழ்வுடைய இலக்கு என்ன நடக்க போகுது, நம்முடைய வாழ்வுடைய எதிர்காலத்துல நம்முடைய இலக்கு என்னன்னு தெரியாத பயணித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, நம்ம தானே. ஆனா இலக்கு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வாழ்க்கையுடைய கோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையுடைய கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது நம்ம இங்க பார்க்கின்றோம். ஆக இந்த ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனத்துல இந்த கிரீக் ரோம அந்த பண்பாட்டு சூழலை
அறிந்த மொழிநடைகளை பயன்படுத்தினாலும் அதுல யூத கிறிஸ்துவ இறையியல் ஆழமா இருக்கிறது. ஜூதாயிசமும் கிறிஸ்டானிட்டும் கலந்த ஒரு இறையில் ஒரு ஆழத்தை இங்கே வைத்திருக்கிறார் பவுலடிகளார். பவுலடியார் புத்தகத்தெல்லாம் படிக்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும். ரொம்ப டீப்பா அந்த மாதிரி படிக்கும் போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியும். இல்லைன்னா வெறும் வசனமா படிச்சுட்டு போயிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு இந்த வசனமா படிச்சிருப்பீங்கல்ல, ஆனா இந்த வசனத்தை எந்த ஸ்டைல்ல இருந்து எடுத்திருக்கிறாரு, ஏன் எடுத்தாலும் அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்சஸ் இருக்குது, அவர் என்ன ஆழமான இறையிலே நமக்கு சொல்ல வருகிறார்கள் தகவலை இப்படி படிக்கின்ற பொழுது நமக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். சரி, எனக்கு ஒரு கேள்வி, ஏன் பவுலடிகளார் இந்த ஸ்டாய்சிசம் உடைய பின்பற்றும்படிக்கு போனார்? எனக்கு ஒரு கேள்வி. அவர் பயங்கர ஞானவான், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அம்மாளுடைய பாத்துல தான் கற்றுக்கொண்டவர், அவ்வளவு சிறப்புக்குரியவர், அவ்வளவு சிறப்புக்குரியவர். இங்க ஸ்டாய்சிசத்தினுடைய அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணும், ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணணும் மொழிநடைய என்று நான் யோசித்த பொழுது அங்கு ஒரு விஷயம் இருக்கிறது. அவர் சும்மா போய் எதையும் ஃபாலோ பண்ணல. இந்த ஹெலனிஸ்டிக் ஜூதாயிசம் அந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்டியானிட்டி கிடையாது, சரியா? அப்ப என்ன ஜூதாயிசம் தான், யூத மதம் இருந்தது. அதை என்ன சொல்றாங்க, இந்த ஹெலனிஸ்டிக் ஜூதாயிசம் என்று அதை சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரே மெய்யான தேவனை புகழ்வதற்காக இந்த ஸ்டாய்சிசம் மொழியை இந்த ஹெலனிஸ்டிக் ஜூதாயிசம் என்று சொல்லப்படுகிற ஒரு குழுவினர் அல்லது ஒரு மதம் என்ன செய்தது, இந்த ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு சிம்பிளா சொல்றேன். அலெக்சாண்டர் தி கிரேட் உங்களுக்கு நல்லா தெரியும், மகா அலெக்சாண்டர். இவர் என்ன செய்தார், எல்லா உலகத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். இப்படித்தானே வரலாற்று படிக்கிறோம். அவர் என்ன செய்தாரு, அவருடைய வெற்றிக்கு பின்பாக அவருடைய மொழி, அவருடைய கலாச்சாரம், அவருடைய மதம், அவருடைய எழுத்து, அவருடைய தத்துவங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் பரப்ப ஆரம்பிச்சார். உங்களுக்கு தெரியும், வரலாற்றில் அப்படிதான் இருக்கு. அப்படி சொல்லுகிற பொழுது அவருடைய மொழி ஆகிய கிரேக்க மொழி முதன்மை பெறுகிறது. இப்போ இஸ்ரேலில் இருந்தவங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. அப்ப அங்கிருந்து வந்த குழுவினர்கள் எல்லாம் வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க, வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்க. எகிப்து பக்கத்துல இருக்குது, அலெக்சாண்ட்ரியா அவருடைய தலைநகரமா இருக்குது, அங்க போயிட்டாங்க நிறைய பேர். அங்க போய் நிறைய யூதர்கள் தங்கிட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆன பிறகு அவங்களுக்கு அவங்க தாய்மொழி எபிரேயமே என்ன பண்ணுச்சு, ஹீப்ரு லாங்குவேஜ் மறக்கிற அளவுக்கு போயிடுச்சு. எல்லாம் பேச்சு மொழி என்ன மாறிடுச்சு, கிரீக்கா மாறிடுச்சு. ஏன்னா கிரேக்க லாங்குவேஜை கொண்டு வந்தது மகா அலெக்சாண்டர் இல்லையா? இப்ப அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த அலெக்சாண்ட்ரியா மாறி இடங்கள்ல இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் இங்க வாழ்ந்தாங்கல்ல, அப்ப அவங்க என்ன செய்தாங்களா, அவங்களுக்கு போக போக அந்த லாங்குவேஜ் மதர் லாங்குவேஜ் மறந்து போகுது. அதிகம் படிக்கிறது எழுதுறது எல்லாம் எதா போயிடுச்சு, கிரேக்க மொழியா வந்து விட்டது. இந்த பைபிள்ல கிரேக்க மொழியும் எபிரேய மொழியில் எழுதப்படுது, உங்களால தெரிந்தானே. அப்ப கிரேக்க மொழி அதிகமா வந்ததுனால அவங்களுக்கு பைபிள கூட என்ன கிரேக்க மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாகி விட்டது. முதல் தலைமுறைக்கு தெரியும், மூணாவது நாலாவது அஞ்சாவது தலைமுறைக்கு டெபினட்டா அந்த மொழி தெரிந்திருக்க வாய்ப்புகள். இப்ப அந்த சூழல தான் செப்டோஜென்ட் அப்படின்னு ஒரு பைபிளை உருவாக்கினாங்க. LXX செப்டோஜென்ட், அதாவது கிரீக் மொழியில எழுதுறாங்க. ஏற்கனவே இருந்த எபிரேய மொழி இருந்த வேதாகமத்தை கிரீக் மொழியில் இருந்தாங்க. சோ அந்த மாதிரி காலகட்டங்களை உருவாக்கியவர் அலெக்சாண்டர் தி கிரேட். சோ அந்த சூழல்ல இப்ப இந்த குரூப் சொல்றல மொழியே மாத்திக்கிற நிலைமை வந்து யூதர்கள் இருந்தார்கள, அவங்க மதம் தான் ஹெலனிஸ்டிக் ஜூதாயிசம். புரிஞ்சுதா? போ. சோ இந்த ஹெலனிஸ்டிக் ஜூதாயிசம் என்ன பண்ணாங்க, கடவுள் ஒரே கடவுள் கோட்பாடு. நம்மளுக்கு எல்லாம் ஒன் காடு தானே, ஒரே கடவுள் தான். பரவாயில்ல, தெளிவா அதுல இருக்கிறீங்க, அது ஒரு சந்தோஷம். 2 கடவுள் எங்க சொல்றீங்க, 3 கடவுள் எங்க சொல்றீங்களா, எனக்கு ஒரு வருத்தம். ஆனா ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பழைய ஏற்பாட்டுல பிதா என்று அழைக்கிறோம், அங்க அவரை குறிக்கிறது காடுன்னு தான் போட்டுக்கிறாங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஆதியிலே தேவன் வானத்தை போய் படிச்சார், தேவன் இருக்கு, அங்க தேவன் இருக்குது. இந்த அமதன யோவான் சுவிசேஷத்துல 1வது இதுல 1ஆம் வசனம் என்ன இருக்குது, இப்ப இங்க என்ன இருக்கு, தேவன் தான் இருக்கு. அங்கேயும் என்ன இருக்கு, தேவன் தான் இருக்கு. ஆனா அந்த தேவன் வேற, இந்த தேவன் வேறையா? இப்ப உங்க ஒரு தேவன் வராரு, ஒருத்தர் வராரு. எனக்கு கேள்வி, அதனால உங்களை கேட்டுறேன், நீங்க பதில் சொன்னீங்கன்னா நானும் கூட தெரிஞ்சுக்கிட்டு போறேன். இங்க ஒருத்தர் வராரு, இயேசுவாக வருகிறார்.
ஆண்டவர் இயேசுவாக வருகிறார். அதனால உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை எனக்கு. இயேசுவா வருகிற பொழுது அப்ப அடுத்து இன்னொரு கடவுள் ஒருவர் வருகிறாரா? ஆமாவா? ஆமான்னு இப்படி இல்லைன்னு சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. பழைய ஏற்பாட்டுல ஏலோகின்ற வார்த்தை போட்டிருக்காங்க, புதிய ஏற்பாட்டுல தியோஸ்ன்னு சொல்றாங்க. அங்கேயும் தேவன் இருக்கு, இங்கேயும் தேவன் அப்படின்னு இருக்கும். வார்த்தை மாறுது. அங்க ஏலோகிம் அப்படின்னு இருக்கு, அதுல தேவன் இடத்துல ஏலோகிம் போட்டிருக்காங்க. இங்க தியோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. தியோன்னா அதுவும் கடவுளை தேவனை குறிக்கிற ஒரு சொல்லல் தான் இருக்கின்றது. ஆனால் ரொம்ப முக்கியம், இப்ப நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, பவுல் என்ன சொல்ல வர்றது இதுதான் இருக்கு. இந்த ஹெலனிஸ்டிக் ஜூதாயிசம் என்ன சொன்னுச்சு? பிதாவாகிய ஒரே கடவுளை உபாகமம் 6வது அதிகாரத்துல 4வது வசனத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன படிக்க வேகமா? உபாகமம் 6வது அதிகாரத்துல 4வது வசனத்துல எழுதியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்லோகன் அதுதான், ஷேமா அதுதான். இஸ்ரவேலே கேள். கேள்ன்றது என்ன தெரியுமா? கவனி கவனி கவனி. லிசன், செவிகொடு. கேள், செவிகொடுனா ஷேமான்னு அர்த்தம். கவனிங்க, இந்த ஷேமான்றதுதான் உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். இதை பத்தி நான் உங்களுக்கு யூடியூப்ல கூட திருப்பி பாருங்க. சரி, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், கவனி கவனி கவனி, ஒருவரே கர்த்தர். இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இந்த ஹெலனிஸ்டிக் ஜூதாயிசம் சார்ந்தவர்கள் அங்க ஸ்டாய்சிசத்துல இருந்து எடுத்து ஒரே கடவுள் கோட்பாட்டை நிரூபிக்கிறார்கள். இப்ப அதே வகுப்புல இருந்து வருகிறவர் தான் யார்? பவுலடிகளார். அதே பிரிவில் இருந்து வருகிறவர், அதே சந்ததியில் இருந்து வருகிறவர், ஹெலனிஸ்டிக் ஜூதாயிசத்திலிருந்து வரவர், யூத வம்சத்தை சார்ந்தவர். அவர் அவருக்கு என்ன செய்யறார்? இந்த ஹெலனிஸ்டிக் கோட்பாடுல இருந்து கொஞ்சம் மாறுதல் அடைகிறார். கவனிங்க, அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க? ஒரே கடவுளை புகழணும், ஒரே கடவுளை போற்ற வேண்டும், ஒரே கடவுளுக்கு தோத்திரம் சொல்லணும். அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய கோட்பாடாக இருக்கின்றது. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஜூவிஷ் மோனோதிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்களுடைய ஒரே நம்பிக்கை, யூத நம்பிக்கையை சொல்லுவது. யூதர்களுக்கு ஒரே நம்பிக்கை, ஒரு கடவுள் கோட்பாடு. இப்போ அதை கொண்டு வந்து கிறிஸ்டாலஜிக்கல் மோனாதிசத்தை இங்கே கொண்டு வந்து இணைப்பதை பவுலடிகளால் செய்வதை நான் பார்க்கிறேன். ரொம்ப முக்கியமா அவரு இந்த இடத்துல அதைத்தான் அவரு ரொம்ப ஆழமா சொல்றாரு. பிறகு பவுல் இந்த ஹெலனிஸ்டிக்கல் யூதர்கள் உடைய மொழிநடையை தேவனுக்கு மட்டுமே அவங்க பயன்படுத்துறாங்க, ஃபாதர் காடுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க. அப்படித்தானே இருக்கு? உபாகமத்துல 6வது 4வது வசனம் அப்படித்தானே இருக்கு? ஃபாதர் காடு, பிதாவுக்கு மாத்திரம் பயன்படுத்துறாங்க. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? ரெண்டு பேருக்கும், தேவனுக்கும் இயேசுவுக்கும் அதை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம கவனி, இங்கதான் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை பவுலடிகளா கொண்டாடுற. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல 6வது வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 8வது 6வது வசனத்தை படிக்க. இன்னொருத்தங்க கொலோசியர் 1வது அதிகாரம் 16 17, அது 2 வசனம். இது படிச்சா ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு தெளிவாகிவிடும். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே பாருங்க. இப்ப நம்ம எதை பத்தி பார்த்திருக்கோம்? கவனி, எல்லாம் கிளியரா இருக்கா? ஒரே வசனத்தை தான் எடுத்திருக்கிறோம். 11வது அதிகாரத்துல 36வது வசனம், சகலமோ அவரிடத்திலிருந்து அவருக்குள்ளாக அவரிடத்தில், அதான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அதை சொல்றதுக்காக ஒரு ஸ்டைல கொண்டு வந்து சொன்னாரு. இப்ப அது அதாவது ஸ்டாய்சிசத்துக்கு போச்சு, ஹெலனிஸ்டிக் ஜூதாயிசத்துல போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஹெலனிஸ்டிக் ஜூதாயிசம் என்ன சொல்லுதுன்னா ஒரே கடவுள் கோட்பாட்டை சொல்லுகிறது. இப்போ நமக்கு கேள்வி என்ன? இயேசுவும் வருகிறார் அல்லவா? இயேசுவை காண்பிக்க வேண்டும் அல்லவா? இயேசு யார் என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? இப்ப பவுலடிகளார் அவருடைய இறை இல்லை ஆழப்படுத்துகிறார். அதனாலதான் இப்ப படிக்க ஒரே கடவுள் இருக்கிறார், ஒரே கடவுள் தான். படிங்க, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இப்ப அடுத்து கொலோசியர் 1வது அதிகாரத்துல 16 17 வரைக்கும் படிச்சு பாருங்க.
அதுலயும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான தகவல் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்க ஐயா, அவருக்குள் சகலமோ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் கண்ணுல பார்க்க முடியாததோ சகல வஸ்துகளும் சிங்காசனங்கள் ஆனாலும் கட்டுத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும், ஏன்னா இப்ப எலெக்ஷன் நடக்கும் போது அதுதான் சொல்றேன், அதுதான் உங்களுக்கு மறுபடியும் கேட்கிறேன். அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது யாரை பத்தி சொல்றாங்க? 2 வருஷத்துக்கு முன்னால போன நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற செய்தி. அல்லேலூயா. இப்ப பவுலடிகளா மிக முக்கியமாக இங்க இயேசுவானவர் பிதாவும் இயேசுவும் இருவரும் ஒருவரே என்கிற இறையியலை சொல்லுவதற்காக, அந்த இறையியலை ஆழப்படுத்துவதற்காக மக்கள் எல்லோரும் இயேசுவை வேறு யாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சூழல்ல அந்த பிதாதான் இந்த குமாரன் என்கிற செய்தியை சொல்லுவதற்காக முயற்சி செய்கிறார். அதுக்குதான் இந்த ஸ்டைல் எல்லாம் கொண்டு வர பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க. இப்ப உங்ககிட்ட நான் கஷ்டப்படுறேன்ல ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு, ஒன்னொன்னா இதுல அப்படி இருக்கு அதுல அதுக்கு சொல்லிட்டு இருக்கல, அப்படி பவுல் கூட நிரூபிக்கிறதுக்காக இயேசுவை அந்த பிதாவினுடைய அடுத்த பிரதிநிதி என்கிறதை அவரும் இவரும் ஒன்று என்பதை சொல்லுவதற்காக அவர் இவ்வளவு மெனக்கிடுவதை நான் பார்க்கிறேன். பைபிள்ல சாதாரணமா எழுதிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே உட்கார்ந்து அப்படியே இன்னைக்கு இந்த கதை எழுதலாம் அப்படியெல்லாம் இல்ல. மிக கடினமாக தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தின வைத்தில் கொண்டு அவளுக்கு தேவன் அருளிய ஞானத்தில் இருந்து பாருங்க உங்க வாழ்க்கைய கடவுள் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. உங்க லைஃப் கடவுள் எழுதி உங்க வாழ்க்கையில எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கிறதா? அவரிடத்திலிருந்து வந்திருக்கிறது. எல்லாவற்றையும் யாருக்கிட்ட இருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோமா? அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். எல்லாம் அவருக்குள்ளே அவர் அண்டையிலே இருக்கிறது. அவர் அண்டையிலிருந்து பெற்றுக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் அவர் அண்டையில் வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கு. இந்த செய்தியைத்தான் பவுலடிகளால் இவ்வளவு ஆழமாக, இவ்வளவு ஆணித்தரமாக, இவ்வளவு திருத்தமாக, இவ்வளவு துல்லியமாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவதற்கு முயற்சி செய்வதாக நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த தவ காலங்களிலே இன்னும் ஆழமாக கடவுளுடைய வார்த்தைகளை ஆழத்திற்கு சென்று முத்தெடுப்பது போன்று கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுகிறோம்? தியானம் செய்ய போகிறோம். சொல்லுங்களா? இந்த 40 நாள் 40 days ஒவ்வொரு புதையல்களை எடுக்க போகிறோம். வேதாகமத்தில் கடவுளுடைய வசனங்களை எடுத்து அதனுடைய ஆழங்களை கற்றுக்கொண்டு கடவுளுடைய வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் சுகமாய் வாழ கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிறதான திட்டங்கள், உங்கள் வாழ்வினுடைய உங்கள் வாழ்க்கை இலக்குகள் எல்லாவற்றையும் துல்லியமாய் அறிந்து கொள்ளப் போகிறோம். இது ஏதோ நீங்கள நானும் டிசைட் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கை இலக்கை அவர்தான் டிசைட் பண்ண முடியும். உங்கள் வாழ்க்கையுடைய எல்லா நிலைகளிலும் அவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம கடவுள் அன்றைய ஆண்டவரை என் வாழ்க்கை நீங்க தீர்மானிக்க போறதுக்காக நன்றி, தீர்மானித்துக் கொண்டிருப்பதுக்காக நன்றி. என் வாழ்க்கையின் இலக்கு எனக்கு தெரியாது சாமி, ஆனா என் இலக்கு உங்களுக்கு தெரியலையா? அதுல என்ன? இந்த ஆவிக்குரிய வாழ்வுல, உலக வாழ்வுல பழத்தோடு சுகத்தோடு என்ன நடத்தும் சாமி என்று சொல்லி நீங்க தொடர வேண்டும் சொன்னார். எல்லாம் வல்ல கடவுள் உங்களுக்கு எல்லா அருள்களையும் கொடுப்பாராக. ஆமென்.